வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஏலகிரி வந்திருக்கோம். இது வந்து இயற்கை பூங்கா. இங்கே என்னென்ன இருக்குதுன்ட்டு வந்து பார்ப்போம் வாங்க. இது வந்து நேச்சுரல் பார்க்கு, ஏலகிரி நேச்சுரல் பார்க்கு. இங்கேயும் என்ட்ரி ஃபீஸ் இருக்கு. ஆனால் எங்கேயுமே ஜிபே இல்லை. ஏடிஎம்மும் தேடிட்டு வந்தேன், ஏடிஎம்மும் எங்கேயுமே இல்லை. என்ன பழங்க இது? செர்ரியா? இதுதான் ஒரிஜினல் செர்ரி. வரும்போது வாங்கிக்கலாம். செர்ரி வந்து போட்டிருக்காங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்க, வழி இப்படிதான் போட்டிருக்காங்க. அதுவும் நல்லதுங்க. சில எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து லாங்ல இருந்து வந்திருப்பாங்க. எங்க என்ட்ரன்ஸ் எங்க எதுவுன்னே தெரியாம இருக்கும். இது மெயினா வேணும். இதுக்கு எது தெரியலனாலும் பரவாயில்ல, சுத்தி சுத்தி கூட வந்துடலாம். ஆனா இதுக்கு வந்து நம்ம சுத்தி சுத்தி தேட முடியாது. இது இங்க ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கு பார்க்கு, இயற்கை பூங்கா. எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒரு பாட்டு போட்டுடுறாங்க. நான் பேசுறதை விட இந்த பாட்டு சத்தம் தான் அதிகமா கேக்குது. இங்க நிறைய இடம் வந்து அங்க உள்ள அந்த பார்க்லயும் சரி, இங்க என்ட்ரன்ஸ்லயும் சரி நிறைய வீடியோ எடுக்கலான்ட்டு எடுக்கிறேன். ஆனால் வந்து மேக்ஸிமம் எடிட்டிங்கில் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பாட்டு போட்டுடுறாங்க. நம்ம பேசுறது கேட்க மாட்டேங்குது. பேசுறதை கட் பண்ணால் பாட்டு வருது, பாட்டை கட் பண்ணால் பேசுறது வராது. அதனால வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வந்து எடுக்கிறோம். இந்த வாட்டர் ஃபவுண்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் உள்ள போதுங்க. உங்களுக்கு பலாப்பழம் எல்லாத்துலயும் விற்கிறாங்க. பலா மரத்துலயே அப்படியே இருக்குது பாருங்க, எவ்வளவு பலாப்பழம் பாருங்க. இதெல்லாம் பூங்காவோட கண்ட்ரோல்ல இருக்கு. இதெல்லாம் தொட்டோம்னா நம்மள அவ்வளவுதான், இங்கே கட்டி போட்டுருவாங்க. எவ்வளவு பழம் பாருங்க. இங்க இந்த பார்க் வந்து அப்படியே முடிஞ்சிடும்னு நினைச்சேங்க. ஆனா உள்ள வந்துட்டே இருக்கு. வர வர இது பாருங்க, அப்படியே போயிட்டே இருக்கு. இங்க ஒரு மாமரம் இருக்கு. மாங்காய் மரத்துல மாங்காய் இருக்கு. இந்த சைடு இருக்கு. ஆனா எதுவுமே நம்ம பறிக்க முடியாது. கீழெல்லாம் விழுந்துருக்குது பாப்பா. நான் வேணாம், சேரா இருக்கு. இல்லை, இவங்க இந்த பார்க்குக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வழி இல்லை போடா.
வெயில் இருக்குங்க, ஆனால் வெயில் அந்த அளவுக்கு தெரியல. கொஞ்சம் கிளைமேட் சில்லுன்னு இருக்கு. இந்த சைடு தான் ரூம் இருக்கு, பார்க்கும் இந்த சைடு தான். ஓகேங்க, டே 1 முடிஞ்சிச்சு. டயர்டாக இருக்கு. ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மணி இப்போ வந்து 3 ஆகுது. இப்போ முடிஞ்ச எதுனா சாப்பிட்லாம். ஆனால் இங்கே சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியல. ஃப்ரெண்டு கிட்ட கேட்டால் தெரியும். அவங்ககிட்ட கேட்டு எங்கே சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு கேட்டுட்டு ஒன்று இப்போ சாப்பிட்லாம், இல்லைனா ஸ்நாக்ஸோடு முடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், எங்கே சாப்பிட்டேன்னு சொல்கிறேன். வாங்க போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ஏலகிரியில் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து காலையில் ஃபுல்லாக சுற்றிட்டு மதியம் வந்தோம். மதியம் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு சாயங்காலம் சின்னதாக ஒரு குட்டி தூக்கம் போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலம் வந்து டிஃபன் சாப்பிட கிளம்பிட்டோம். இந்த டிஃபன் சாப்பிட்லான்னு வந்தோம். டிஃபன் கொஞ்சம் டைம் ஆகும், நீங்கள் எங்கன்னா போயிட்டு வாங்கன்னாங்க. அதனால சுற்றி வந்து இங்கே கலராக இருந்தது, இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும். எல்லாமே ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து கலராக இருக்கு, ஆனால் எல்லாமே ஒரே ஃப்ளேவராக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அது டேஸ்ட்டுக்குன்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே 1 2 3 4 5 6 7 இருக்கு. எல்லாத்தையும் சாம்பிள் பார்க்கலான்னு எல்லாத்தையும் 1 கிலோ அரிசி கொடுங்கன்னு வாங்கணும்னா நம்மளை கட்டி வச்சு அடிச்சிருவாங்க. இப்போதைக்கு நான் கேட்ட அரிசி இல்ல, ஒவ்வொரு கிலோ சாம்பிள் மட்டும் கொடு தம்பி. சாம்பிள்ல ஒரு பேப்பர்ல கட்டி தருவாங்க, நீங்க கிலோ கணக்கில் கேட்குறீங்களே. அதனால என்ன சாம்பிள் தராங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவோம். இப்போ நம்ம போய் சாம்பிள் கேட்போம். சாம்பிள் வாங்கியாச்சு. ரச்சனா, அந்த மாடு ரோட்டுக்கு அந்த பக்கம் அந்த சைடு எங்கேயோ போகுது, அதை பார்த்து நீங்க போய் போறீங்களா? இது வந்து சாக்லேட் இல்ல, ஜெல்லி. இது அது ஒரு ஃப்ளேவரு, கிரீன் கலரு. ஆனால் ஜெல்லிங்க எல்லாம் ஜெல்லி. நம்ம வந்து அப்படியே அந்த பக்கம் போயிட்டு அதுல சாம்பிள் கேட்போம். ஒன்று கொடுங்களேன், அந்த குட்டி குட்டிய வெள்ளையில ஒண்ணு, அந்த சாக்லேட்ல ஒண்ணு. சாம்பிள் இதுலயும் வாங்கியாச்சு. எனக்கு இன்னும் ரெண்டுமே ஒரே டேஸ்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இது வாங்கிக்கிறியா? இதுல 5 ஸ்டார் கேட்பரிஸ் எல்லாமே கலந்த மாதிரி இருக்குமா? எல்லா கலர் வாங்கிக்கலாம். ஃபைனலா வாங்கிடுச்சு. இது என்ன ஸ்டிக்கர் வேற வரையா? ஒரே அது பிங்க் கலர் லாஸ்டா இருக்குது. மேஷ்மெலோ. அங்க வந்து ஃபயர் கேம்ப் இருக்கு, அங்க வந்து சுட்டு சாப்பிட போறாங்களாம். இதை வந்து அப்படியே சாப்பிடலாம். கருவாடு சுட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இது சுட்டு சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? காரமா இருக்குமா? இது எவ்வளவு ஆச்சு பாருங்க. அப்படியே பானிபூரி வாங்க. அடுத்து ஏலகிரி பானிபூரி. சாக்லேட்டுக்கு போயிட்டாங்க, சாக்லேட் சாப்பிட்டு அடுத்தது
அடுத்து மசாலா பூரி. ஓ சூடா அப்படியே வேலை வச்சிட்டோம். அடுத்து காளான். உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், ஆனா உள்ள இருந்து பாருங்க, ஏன்னா மேல வந்து அந்த காணை தூவி இருக்காங்க, அதனால எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இது சாப்பிட்டே வயிறு ரொம்பிடும் போலடா. சாப்பிட்டு வீட்டுக்கு இது போயிடலாம், ரூமுக்கு போயிடலாம். என் பொண்ணு வந்து அவளோட ஃப்ரெண்டுக்கு வந்து பேக் வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் சரின்னு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி இங்கே ஏலகிரிலாம் அலைஞ்சு மழைலாம் திரிஞ்சு ஒரு பேக் கடையை கண்டுபிடிச்சிட்டேன். அது கூட்டின்னு வந்து காட்டின உடனே 2 பேரும் அவங்க அம்மாவும் பொண்ணும் வந்து என்னை நல்லா திட்டினாங்க. என்னன்னு கேட்டா நீங்களே பாருங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏலகிரியில பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த லேக் போட்டிங் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு நீங்க வர வழியிலேயே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல் வந்து ஃப்ரெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புனா. இங்க வந்து அவ்வளோ நல்லா கைண்டா வந்து பேசுறாங்க. நான் வந்து இங்க சாப்பிட்றதோட ஷூட் ரூம் போட்டிருக்கோம், அங்க போய் சாப்பிடணும் ஃபீல் பண்ணாங்க பசங்களாம். அதனால வந்து அங்க போய் சாப்பிட்றோம். நீங்க எப்போ வந்தாலும் வந்து இங்க வந்து சாப்பிடுங்க. ஏன்னா ஃப்ரெண்ட் வந்து அவன் ஃபுட்டில் வந்து காம்ப்ரமைஸே ஆக மாட்டான். அவனே வந்து சொல்றான்னா கண்டிப்பா நல்லா தான் இருக்கும், நீங்க வந்து சாப்பிடுங்க. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா தோசை, முட்டை தோசை, அப்புறம் பரோட்டா, மீன் வாங்கியிருக்கேன். சரி நான் கரெக்டாக வந்தேன், அவன் வீடியோ காலுக்கு வந்தான். வீடியோ கால் வந்தோடனே கிட்டத்தட்ட வந்து அவங்க எல்லா வேலையும் நிப்பாட்டிட்டு குறைஞ்சது வந்து ஒரு 5 நிமிஷம் கிட்ட அவங்க பேசிட்டு இருந்தாங்க வீடியோ காலில். அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் க்ளோஸ்ன்றதுனால நல்லா இருக்குன்றது அர்த்தம் இல்லை, நல்லா இருந்ததுனால தான் அவங்க க்ளோஸ் ஆனாங்க. அதனால வந்து இங்கே வந்துட்டேன். நான் சீக்கிரமாக வந்துட்டேன், பசி எடுத்தது, மத்தியானம் ஃபுல்லாக சுற்றிட்டு சீக்கிரமாக சாப்பிட்டுலாம் அப்படின்னு சீக்கிரமாக வந்தோம். சீக்கிரமாக வந்தப்போ கொஞ்சம் லேட் ஆகும், மாவுலாம் கலக்கணும் அப்படின்னாங்க. அதனால வந்து போயிட்டு பானிபூரிலாம் சாப்பிட்டுட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப வந்தோம். அவ்வளோ கைண்டாக எல்லாமே வந்து சர்வ் பண்ணுறாங்க. இப்போ அடுத்து வந்து மீன் வாங்கியிருக்கிறேன். கிழங்காய் மீன் வந்து 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். அது வந்து நான் சாப்பிடும்போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். நம்ம ஷூட் ரூமில் போயிட்டு சாப்பிடலாம், ஏன்னா பசங்களை வந்து அங்கே சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க. நம்ம அங்கே போய் பார்க்கலாம் வாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஷூட் ரூமுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீனுங்க, கிழங்காய் மீன், முட்டை தோசை வாங்கிட்டோம். அடுத்தது இங்கே ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை தோசை, வேர்க்கடலை சட்னி வேற லெவலில் வாங்கி வந்துருக்கேன். காஃபி கப் எதுக்குன்னே தெரியல, இது வேற லெவலுங்க, தரமான தரம்.